வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா 2 பிரச்சனை மெயினா. ஒன்று, இந்த கம்ருதன் பார்வதி இது திருந்தவே போகிறதில்ல. இப்போ வார்ன் பண்ணார்ல பிக் பாஸ், அதாவது நைட்டு மைக்கு போடாமல் மைக்கை எடு அப்படின்னே சொல்லிட்டு எடுக்கிறாங்க. ஏற்கனவே வார்ன் பண்ணார், நீங்கள் முட்டாளா இல்லை என்ன முட்டாள் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமும் மைக்கை எடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இவங்க பேசுகிறாங்க. அப்படி என்ன அப்படின்னா என்ன பேசுவாங்க, அதை கேட்கக்கூடாது, வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு. இவங்க தான் ஓப்பனாக தெரிகிற மாதிரி தானே எல்லா கேவலத்தையும் பேசுவாங்களே, அப்படி அதை விட கேவலமா அப்படின்னா அது ஒரு மக்கு இல்லை. அந்த மக்கு வந்து பேச தெரியாமல் உளறிட்டு இருக்கு. ஆரம்பிச்சதே பாருங்க, பிரஜன் சாண்ட்ரா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்க டிக்னிட்டியாக நடந்துப்பாங்க, அவங்களுக்கு பொறுப்பு இருக்குது, குழந்தைகள் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபே அவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறாங்க. அவங்க பேர் ஒன்றா பேசினாலும் அது தப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ இங்கேருந்து வெளியே போனால் பேசுவியா இல்லையா கூட தெரியாதுன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த டிக்னிட்டியாக நடந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாதான். நீ பேசுவியா இல்லையான்னு தெரியாது அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா உடனே மைக் எடு, இது எடு, என்ன பேசியிருப்பாங்க, மருத்துவ முத்தத்தை தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஸ்மோக்கிங் ஜோனுக்கு ஒல்லாம் போகிறது இருக்குல்ல, இதில் திரும்ப திரும்ப கூப்பிடுற நீ, காதில் வர ரகசியம், நைட்டு பேசுறது, காலையில் பேசுறது, நினச்ச நேரத்தில் பேசுறது. நான் நினச்சேன் என்னடா இது 8 பேர் தான் இருந்தாங்க அந்த மாடர்ன் டீமில், 8 பேருமே நாமினேஷனில் போட்டிருக்கலாமே, இது எதுக்கு ஒரு நாமினேஷன் ப்ராசஸ்ஸு? சரி, நாமினேஷன் ப்ராசஸ் வச்சிங்க, ஒரு ஓட்டு வந்துச்சு இல்லை பார்வதிக்கு, பார்வதி நாமினேஷனில் போட்டிருக்க வேண்டியதானே. போட்டால் தானே ஒரு ப்ரெஷர் வரும். ப்ரெஷர் வந்தால் தானே பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் ஒரிஜினல்லாம் வெளியே வரும். ஏற்கனவே வந்துருச்சு, இன்னும் மிச்ச மீதியெல்லாம் இருக்குல்ல, அந்த கெட்ட சைடும் வரும்ல. ஏன் அப்படி ப்ரெஷரை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இப்படியும் நடக்கும். யானை தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கணுவாங்களா, அந்த மாதிரி நாமினேஷன் இல்லைனாலும் ஒரு வேறு லெத்தாஜிக்கா அவ்வளோ தூரம் வார்ன் பண்ணுறாரு. விஜய் வார்ன் பண்ணியிருக்காரு, பிக் பாஸ் வார்ன் பண்ணியிருக்காரு, திரும்ப நைட்டு மறுபடியும் ரகசியம் பேசுகிற அப்படின்னு சொல்லி பேசுறது. இதில் அங்கேருந்து சபரி நிலைமையை நினச்சா பாவம், வெங்காயத்து கூடலாம் போய் பேசிட்டு இருந்தார்ல, பாவம் அந்த மாதிரி ஆகிட்டா அப்படி இருக்கும்ல. இதெல்லாம் நம்ம அப்போ நினச்சா நம்மளால வந்து மாற்றிட முடியுது. இதை வேற வழி இல்லாமல் இந்த 2 பேருடைய இந்த கன்றாவிகளெல்லாம் வந்து பார்த்தானே தொலைகணும் அவங்க. ஸோ நிறைய இடங்கள்ல சபரி வந்து நம்ம மைண்டை தான் வந்து அவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு அங்கே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த காஜி வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு. இதில் திரும்ப திரும்ப கூப்பிட்ற நீ, திரும்ப திரும்ப எங்கே ஜோனுக்கு போயிட்டு அந்த தடவல் காஜி வேலை வெளியே வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டினியூ ஆகும் ஆகாது அதெல்லாம் தெரியாது. இதுவே வேற யாராவது பண்ணாங்கன்னா இந்த பார்வதியும் கம்ருதுன்னு பேசுகிற பேச்சே வேற. ஆனால் இதுங்க என்ன வேணா பண்ணலாம். அதுவும் உதாரணம் எடுத்துகிட்டு வரான் பாருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்தவங்க அவங்களே அவ்வளோ மரியாதையாக டிக்னிட்டியாக இருக்கும் போது நீ யாரு, நீ லவ்வா பண்ணுற, நைட் ஆனால் லவ்வுங்கிற காஜி வேலைக்கு, மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா கேமுங்கிற, இப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக போகுது. இதில் வேற லாங்குவேஜில் வேற பேசுறது, ஹிந்தியில். அது ஹிந்தி உருது ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி பேசுகிறாங்க போல இருக்குது. பிக் பாஸ் வந்து சிறப்பாக செஞ்சு விட்டார். எல்லாரும் நிற்க சொல்லிட்டு மொத்தமாக பிடுங்கு தட்டிலெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. பாவமாக இருந்தது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சாப்பாடு என்ன மாதிரி பண்ணும், என்ன மாதிரி ஒரு கிரேவிங் இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி இடத்துல தட்டு வரையும் வந்துருச்சு முட்டை. மொத்தத்தையும் தூக்கு. இவங்க 2 பேர் பண்ண தப்புக்காக வீட்டு மொத்தத்துக்கும் பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த வீட்டையும் அவங்க 2 பேருக்கு எதிராக திரும்ப பார்க்குறாரு. ஆனால் திரும்பிச்சா வீடுன்னா திரும்ப மாட்டேங்குது. அதான் பிரச்சனையே. இந்த 2 பீஸுகளையும் வந்து வேற சீசனில் விட்டுருந்தா வெளுத்து விட்டுருப்பாங்க. அது எப்பயோ வெளியே போயிருக்க வேண்டியது. இந்த சீசனில் இருக்கிறதெல்லாம் மக்குங்க. இது ஒரு மக்குன்னா மற்றதொரு மக்குங்களா இருக்கிறதுனால இதுங்களை வந்து திருப்பி அடிச்சிருக்கணுமா இல்லையா, அடி ஸ்ட்ராங்கா. இதில் வந்து அவங்க அதாவது முத்துக்குமரன் அழுதுருப்பாரு பாருங்க. அந்த பிக் பாஸ் சொல்லிட்டாரு அப்படின்னும் போது போன சீசனில் அப்படி கதறி ஒரு டாஸ்க்கை வேஸ்ட் பண்ணிட்டாருன்னும் போது அந்த டாஸ்கே நிப்பாட்டுறேன், கேப்டன்சியே கிடையாது இந்த வாரம் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் எல்லாருக்குமானது அப்படிங்கிற மாதிரி வரும்போது அப்படி கதறி கில்ட்டில் அழுகுறாங்க. இவங்களுக்கு என்ன கில்ட் இருக்கு, இனிமேல் பண்ண மாட்டோம் பாஸ், ப்ளீஸ் பாஸ் அப்படின்றாங்க. இங்கேயும் போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவன் பிக் பாஸ் வந்து வீடியோ பார்த்து தானே சொல்கிறாரு, நான் வந்து மெதுவாக பேசினேன், அது மெதுவாக பேசினாலும் தப்பு, அது அப்படி கன்வே ஆகிடுச்சான். டேய், மைக்கை எடுக்க சொல்லிட்டு கையில் வந்து மைக்கை எடுத்து போடுறாங்க, அது அப்படியே இருக்குது. இது வாயில் உண்மையாக வராது போல இருக்குது. கொஞ்சம் கூட கில்ட் இல்லை, கொஞ்சம் கூட கனெக்டே ஆகலை. அதுக்காக வருத்தப்பட்ட மாதிரி தெரில. காஃபி கட்டு, டீ கட்டு, முட்டை கட்டு, பால் கட்டு, மொத்தத்தையும் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டாரு. ஆனால் இனி போக போக சம்பவம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தர் 2 பேராவது இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம், பண்ணால் நல்லது. விஜேஎஸ் போன வாரமே ரெட் கார்டாக கொடுக்கணும் இந்த பார்வதிக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் பார்வதி கம்ருதனுக்கு ஆனால் கொடுக்கல. அவர் கொடுக்க மாட்டார். அவர் ஜஸ்ட் வார்னிங், இங்கே வந்து பிக் பாஸ் பேசுகிறாரு, மதிக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாரு. அப்போ திரும்ப தானே பண்ணுவாங்க.
திரும்ப சாரின்னு கேட்டால் எத்தனை முறை கேட்டிருப்ப சாரி சாரின்னு. அது ஒஸ்ட்லேயும் ஒஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குது. இதில் ரியாக்ஷன்லாம் வேற பாருங்க நக்கல். இதில் சில பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எக்ஸில் பார்வதி வந்து ஃபைனலிஸ்ட் ஆகிட்டாங்க, இவங்க வந்து கானா வினோத் வந்து ஃபைனலிஸ்ட் ஆகிட்டாரு. என்னவான்னா இவனுங்க தப்பு பண்ணுங்களாம், அரகண்டாவா இல்லை மோசமாக நடந்துக்குங்களாம். இது மாதிரி மோசமாக இருக்குடா அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபைனலிஸ்ட் ஆகிட்டாங்க. ஆனால் என்ன அவள்னா என்ன, கப்பை கூட வாங்கிக்க, கேவலமாக தானே பேசுவாங்க. இந்த மாதிரி உருட்டு என்ன பண்ண போகிற. இப்போ கேஸ் வருது, ரெண்டாவது வினோத் எடுத்துகிட்டு வர்ற அப்படி வாட்டர்மெலான். இதில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலான் போனதுக்கு வாட்டர்மெலான் தான் காரணம்னு. பட் டிபேட் அவங்க வந்து ஆர்கியூ பண்ணாங்கல்ல, அந்த ஆர்கியூமெண்ட் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா அரோரா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆதிரி அதுக்கப்புறமா முடிச்சதுக்கப்புறமா வந்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இங்கே சுபிக்ஷா கிட்ட, இவர் தான் காரணம் சொல்ல, இவரும் ஒரு காரணம் அப்படின்னு தான் சொன்னேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் காரணம்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டு வந்தார். நானும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான் வந்திருக்கணும், வழக்கு கொடுத்துருந்தா வேற. நானுன்னு சொன்னாங்க. அது ஆதிரி நல்லா பேசினாங்க, அரோரா அது மாதிரி பேசல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் ஒரு பாயிண்ட் அவர் கூட சரியா சொதப்பல் தான். ஒரு என்டர்டைன்மெண்ட் கிளைம் பண்ணுறாருல, அந்த அளவுக்குலாம் இல்லை. அரோரா கூட கம்பேர் பண்ணும்போது விக்கல்ஸ் ஓகே, ஒரு பாயிண்ட் சிறப்பாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அது கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டில் எபிசோடில் இங்கே வந்து கனி, அதாவது வினோத் தான் இங்கே வந்து வச்சு செஞ்சாரு, அதனால தான் வந்து அவர் வார்த்தையை விட்டார் அப்படிங்கிற இதுலேருந்து வினோத் சம்மந்தமே படாத ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து கேமராவில் இவர் ரீல்ஸ் பண்ணும்போது பிரவீன் போய் தடுத்திருப்பாரு, அப்போ தள்ளுமுள்ளு வந்திருக்கும். அப்போ கனியக்கா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜட்டி மட்டும் போட்டு ரீல்ஸ் பண்ண நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, நான் நாகரிகமாக தான் என் கருத்தை நான் சொன்னேன்னு சொல்லி அவங்க சொல்ல, நீங்கள் நாகரிகமாக சொல்கிறீங்களா, அப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்களும் எஃப்ஜேவும் கட்டி பிடிக்கிறது அக்கா தம்பி அநாகரிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டுருப்பா. அப்படி அது அவர் வார்த்தையை விட்டது. அவர் அங்கே மட்டும் இல்லை, பார்வதி கிட்டேயும் சரி, யார் வந்து எதிராக பேசினாலும் வார்த்தையை விடுவா. அப்படி இது தர்பீஸ் போயிடுச்சுன்னா இன்னொரு தர்பீஸ் தான் இங்கே இருக்கிற கானா வினோத், இவரும் இன்னொரு தர்பீஸ் தான். இந்த மாதிரி பல தர்பீஸ்கள் இருக்கு உள்ள. பட் இங்கே அந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வந்து பழைய பாயிண்ட் வந்து கரெக்ட். அவர் யார் பேசினாலும் வார்த்தையை விடுவாருங்க. இந்த வீட்டில் பேசி தாங்க ஆகணும், இந்த வீட்டில் ட்ரிகர் பண்ணதாங்க செய்வாங்க. அது வந்து எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்குன்றதான் முக்கியம். அந்த வகையில் பார்க்கும்போது அவர் வெளியே போனதுக்கு காரணம் அவர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தான் தீர்ப்பு வரணும். இப்போ அமித் வந்து இந்த பக்கம் கொடுக்குறாரு, அமித் நியாயப்படி கொடுத்துட்டாரு அப்படின்லாம் நான் பார்க்கல. அவர் இந்த பக்கம் ஃபேவரட்டிசம். திவ்யா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆதிரி சைடு வினோத்தை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஜென்ரலாக நான் ஒரு காரணம் சொல்கிறேன் அப்படின்லாம் வந்து சொன்னது ஜட்மெண்ட்டில் அது தப்பு தான், அது தேவையில்லாத அணி தான். அந்த பாயிண்ட் கரெக்டு. பட் பார்வதி ரியாக்ட் பண்ணது அது மோசம். இந்த இடத்துல கானா வினோத் 2 நாள் முன்னாடி தானே வந்து விஜேஎஸ் போட்டு பொழந்தாரு. இந்த மாதிரி வந்து பேச விட மாட்டேங்கிற, கிரிட்டிசிசத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிற, 0% அக்செப்டன்சி என்ன இது அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அத்தனை முறை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. அமைதியாரு 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 அமைதியாரு, யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே வந்துடணும். இது தர்பீஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதே போல் கானா வினோத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்லை. இந்த மாதிரி இஷ்டத்துக்கும் வாய் விட வந்துடுது. இதில் வேற வந்து நாக்க நீட்டி ஒரு பாடி லாங்குவேஜ் வேற. இதில் இது நல்லா இருந்தது, 2 ஜட்ஜு 2 பேரும் ஒரு தீர்ப்பு தராங்க, அடுத்து மக்கள் மன்றத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷனில் இதுதான் தீர்ப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ கனி ஆப்வியஸாக வந்து அங்கே வாட்டர் மெலானால் பாதிக்கப்பட்டிருக்கிற அவங்க என்ன வாட்டர் மெலான் போனதுக்கு இவர் தான் காரணம் சொல்ல போகிறாங்க. அவங்க வந்து இந்த பக்கம் தான் வினோத் பக்கம் தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ அதுக்கு ஒரு பேக்கெட்டில் கையை விட்டு நாக்க சோட்டுறாரு. இது 3வது முறை இந்த மாதிரி வினோத் வந்து இது மாதிரி பண்ணுறாரு பாடி லாங்குவேஜ்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதன்கிட்டே பண்ணது தான். இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வந்த சபரி கூப்பிட்டுருப்பார் நாமினேஷன் ரூம்க்கு அனுப்புறதுக்கு. பாருக்கு அப்போ தான் அடிபட்டிருக்கும். அன்னைக்கு தான் பாரு அதான் பார்க்க முடியலன்னு உட்காந்துக்கிறாங்க, கண்ணில் அடிபட்டு பாருங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கமெண்ட்டை போட்டிருப்பாரு. அப்போ இவர் கம்ருதன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னும் அடிபட்டிருக்கு, நீ வந்து கிண்டல் பண்ணுற, உனக்கு அடிபட்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேச அங்கே வார்த்தையை விட்டுருப்பாங்க, மியூட் பண்ணியிருப்பாங்க, வார்த்தை கெட்ட வார்த்தையை மாறி பேசியிருப்பாங்க. இப்போ அப்போ வந்து வியனா அப்பயே சொல்லியிருப்பாங்க, பிக் பாஸ் என்ன பிக் பாஸ் இந்த மாதிரி ஆட்களோடலாம் உள்ளே வச்சிருக்கிறீங்க, கூப்பிட்டு வார்ன் பண்ணுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு மைக்கெல்லாம் கட்டிட்டு உள்ளே போயிருப்பாங்கல்ல பாத்ரூம்குள்ளே. அந்த சுச்சுவேஷனாக திரும்ப வருது. அப்போ வந்து என்ன ரவுடித்தனம் பண்ணுவா வந்து அப்படி சொல்லிட்டு இதே கம்ருதன் அப்போ பேசியிருக்கா அப்படி. ஏன்னா அவர் எதிராக இருந்தால் அப்படி பேசுவார். இப்போ கூட இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்லவங்கன்னு உருட்டு வேற. டேய் சர்டிஃபிகேட் யார் கொடுக்குறது பத்தியா, நீயே ஒரு டுபாகூரு, நீ இன்னொரு டுபாகூருக்கு சர்டிஃபிகேட்டாடா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு பாருங்க கானா வினோத்துடைய பேச்சு. ஒன்னே அங்கே வார்த்தையை விட்ட எஃப்ஜே ஆதிரி அவங்க 2 பேருக்குள்ள நட்பு இருக்குன்னு அது நார்மலாக சொன்னது இல்லை.
இந்த கலாய்க்கிற டோனெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். என்ன கலாய்க்கிற, என்ன நினச்சி சொன்ன, என்ன குத்துறதுக்கு வந்த அப்படின்னு. அவங்க முன்னாடி அந்த லவ்னு போயிடுச்சுல்ல அந்த வேலை, அதை தான் அவர் மீன் பண்ணுற அப்படி. ஆனால் இங்கே வந்து உருட்டும் போது ஃபஸ்ட்டு நான் பேசலாங்கிற அப்படி, அப்புறம் நான் பேசினா நான் வந்து இந்த ஃப்ரெண்டு, இப்போ கமருதன் நானும் ஃப்ரெண்டா அந்த மாதிரி சொன்னேன். வா என்ன உருட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தியம் வரையும் போயிடுற அப்படிங்க அவரு. ஒன்று ஏற்றுக்கிறதே கிடையாது குறைய பண்ணிட்டு அதுக்கு உருட்டுறதுக்கு இன்னொன்று உருட்டுனார் பாருங்க. நாக்கு வந்து வறண்டு போச்சான், அதனால நாக்கு வறண்டு போச்சுன்றதுனால கேவலமா இல்லை, இதெல்லாம் ஒரு முட்டாயா இது. நாக்கு வறண்டு போச்சா அதனால நாக்கை வந்து அப்படி சுவிட்டுறாராமா இவர். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே கம்ருதன் கிட்ட பண்ணுது. ரெண்டாவது அப்போ வியனா வந்து இது மாதிரி சொல்லியிருப்பாங்க, ரவுடி தரம் பண்ணுறாங்க, ரவுடிங்கெல்லாம் உள்ளே விட்டுருக்கீங்கன்னு. ரெண்டாவது ஆதிரை கிட்ட இப்போ பண்ணுது போன வாரம். அங்கே அதே நாக்கை கடிச்சிட்டு வந்தீங்க அப்படி சொல்லிட்டு இதே அமித் தான் அங்கே சொல்லியிருப்பா அப்படி. நாக்கை நான் பார்த்தேன், பிரஜனும் வந்திருப்பா அப்படி, நான் பார்த்தோம் சைட்ல இருந்து அப்படின்னு. இது 3வது முறை இது நாக்கை இப்படி சொல்லிட்டுருது. என்னது அது, என்ன பாடி லாங்குவேஜ் அது? அது தப்புன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு நாக்கு வந்து வறண்டு போச்சா. அது நாக்கை பார்த்தா தெரியுது என்ன பண்ணுறேன்னு. இவ்வளோ பொய்யா? ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு, அது ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு பொய் பொய் பொய்ன்னு ஏற்றிட்டு போயிட்டா. இது சத்தியம் வரையும் போயிட்டா அப்படி, சத்தியம் பண்ணுற அப்படி போயிட்டு இன்னொரு தர்பீஸு. அவ்வளோதான் சொல்லணும். இவர் எப்படி ஒரு டூலாக இருந்தாரோ. தர்பீஸ் வந்து நிறைய பேர் ட்ரிகர் பண்ணாங்க, ஆனால் அதில் பெருசாக இப்போ கனியை வந்து அது மாதிரி பேசுனது தப்புன்னு நம்ம சொன்னோம். கனியும் அப்படி தானே இருக்கிறாங்கன்னா அது அதுக்கப்புறமா பார்த்தது. ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் வந்து தர்பீஸ் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம நிறைய நேரங்களில் இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறதெல்லாம், அதுவும் பர்டிகுலராக 2 பேருன்றதை விட எஃப்ஜே அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்த்தோம். அவங்க அக்செப்ட் பண்ணாமல் இவர் இருப்பார் எஃப்ஜே. ஸோ அதனால் வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்தது அது. அது சரியில்லை. ஆனால் ரொம்ப ஆரம்பத்திலே வந்து அவர் தர்பீஸ் வந்து இதை போட்டு விட்டா அப்படி. அப்போ மொத்தமாக அந்த பக்கம் கழுவி ஊற்றணும். ரெண்டாவது முக்கியமான காரணம் இந்த ஜாதி வெறியோட ட்ரீட் பண்ணுது, தராதரம் பேசுறது. தராதரம் தப்பியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்ஸ் வந்து அடிச்சா அடுத்து ரேஞ்சுக்கு தமிழில் சொன்னால் தப்புன்னாக்கா உடனே இங்கிலீஷில் சொல்லிடுறதா ரேஞ்சுன்னு. அப்புறம் வந்து தீண்ட தகாதவன்லாம் சொல்ல, தீஞ்ச கருச்சட்டி மண்டையான்னு தானே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இது தீண்ட கருச்சட்டி மண்டையா, தீண்ட அப்படின்றதுக்கு அப்புறமா தான் மியூட் பண்ணியிருப்பாங்க அன்னைக்கு எபிசோடில். ஸோ தீண்ட கருச்சட்டி மண்டையாங்க வரும், தீஞ்ச கருச்சட்டி மண்டையா வரும். தீண்டன்னு ஏன் வருதுன்னா அது மட்டுமே வச்சு நம்ம பார்க்கல, அங்கே தீண்ட தகாதவன்லாம் சொல்லுங்க, அது வந்து நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. இல்லை அந்த ஆளுக்குள்ள ஜாதி வெறி இருக்குன்னு சொல்லிட்டு வினோத் சொல்லி தான் நம்ம நம்பணும்னு கிடையாது. வினோத்தும் சொல்லியிருக்கா அப்படி விக்கல்ஸ் கிட்ட, விக்கல்ஸும் அதை ஆமோதிக்கிறார். இவங்க 2 பேர் சொன்னாதான் நம்ம ஏற்றுக்கணும்னு கிடையாது. அவங்க சொல்றது உண்மைன்னா நம்ம சொல்ல வரல, நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறோமே. வெளியவும் பார்த்தோம் ஆணவ படுகொலைக்கு முட்டு கொடுத்தத, உள்ளவும் பார்த்தோம். கானா வினோத் காமெடிங்கிற பேர்ல சில நேரங்கள்ல அவர் வந்து ஓவர் போர்ட் போனாரு, பிஜே சொன்னாரு, அப்பயும் அவர் கேட்கல. அதுக்கப்புறம் வந்து நிறைய அவரும் அதுக்கு ஆப்போசிட்ல வந்து வார்த்தை நிறைய விட்டா அப்படி. இப்போ ஆதிரி ஆடுறாங்கல்ல கேமு, ரொம்ப வந்து கத்தி ஹைப் பண்ணி திட்டி அப்படிலாம் பண்ணாமல் கூலாக நின்று பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது நியாய விசாரிக்க வந்த சுபிக்ஷா, விக்ரம் இவங்களே தப்புனா இது பார்க்க நல்லா இல்லை, இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அங்கே எல்லாருக்குமே அப்படி தான் தெரியுது. கம்ருதனே அங்கே வந்து முதல்ல அமைதியாக இருக்கு தான் சொல்கிறா அப்படி வேணான்னு. உடனே வந்து அதை திருப்புறது கம்ருதன் அவர் வந்து திருப்புறாரு. இல்லை நான் வேற ஒன்று, அங்கே கோர்ட்டை மதிக்கணும், கோர்ட்டில் பேச வேணான்னு சொன்னால் அதை வந்து அவன் சொல்லிட்டு இருந்தான். அதெல்லாம் உருட்டு, இது 2மே உருட்டு. இது எப்படி உருட்டு? குறும்படத்தில் மாட்டிட்டு பச்சையா இல்லைன்னு உருட்டுறவன் தானே அவன். இதுக்கு திருந்தவே போகிறதுல எபிசோடில் வராத ஒரு விஷயம் இருக்குது. பிக் பாஸ் வான் பண்ணுறாரு, பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க, முட்டை எல்லாம் எடுத்துட்டாங்க. திரும்பவும் அதை பண்ணுறாங்க இந்த 2 பேரும், திரும்பவும் ரகசியம் பேசுகிறாங்க. அப்போ இது மாறவே போகிறதில்ல. விஜேஎஸ் வந்து போட்டு புலகணும், விஜேஎஸ் புலகணும்னா விஜேஎஸை போட்டு புலகணும், அதான் நடக்கணும். ஏன்னா இது எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்குது. எபிசோடில் வந்த பிறகும் கேட்கலன்னா அப்புறம் என்னத்தை நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணுறது? இது கேட்கவே மாட்டாங்கன்னா ஒன்று தூக்கி வெளியே போடுங்க. ஏன்னா கமல் சார் வந்து 2 பேரை வச்சு செஞ்சுருப்பார். ஒன்று மும்தாஜ் வீடு மைக்கை கழட்டிட்டு நீங்கள் வந்து எப்போ மைக்கை மதிக்கலையோ இப்போ நாங்கள் சொல்கிற வரையும் நீங்கள் பேச வேணாம், மைக்க மாட்ட வேணாம், போய் ஓரமாக உட்கார், வெளியே போ அப்படின்னு தொடுத்திருப்பார். இன்னொரு இடத்துல சீசன் 4ல் அர்ச்சனாவுக்கு வார்னிங் வந்திருக்கும், நீங்கள் முக்கியமான இடத்துல மைக்கை கழட்டிட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி பண்ணால் நாங்கள் வெளியவே அனுப்பியிருக்கோம் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக வார்ன் பண்ணியிருப்பார் கமல் சார். கானா வினோத்துக்கு வந்து குழி யாரும் பறிக்க தேவையில்லை, அவரே குழி பறிச்சுட்டு இருக்கிறார். அப்படி பேச விட்டுட்டு கேள்வி கேட்டால் என்னென்ன உருட்டு வருது, உருட்டு உருட்டு உருட்டுன்னு. நான் அதே நேரத்தில் வியனாலாம் வந்து இங்கே வந்து என்ன அமுச்சிருவாங்கம்மா, கவலைப்படாத, சீக்கிரமாக அமுச்சிருவாங்க, ஏன்னா அமுச்சிருங்க, இந்த மாதிரி ஆட்களோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்துடுறாங்க. இதை விட மோசமாக பேசின கம்ருதன் இருக்கிறான், அப்பெல்லாம் வரமாட்டேங்குது. கானா வினோத்துனா மட்டும் வந்துடுது. இப்போ 2 விஷயம் இருக்கு. கானா வினோத்துடைய வெற்றியை கானா வினோத் சிறப்பாக தடுத்துப்பாரு இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுறது மூலிமா.
ஆனால் கானா வினோத்துக்கு வெற்றி வாங்கி தரணும்னா இந்த வியனா மாதிரி ஆட்கள் அதை வேற மாதிரி ரொம்ப ஹைப் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்கன்னு வச்சுங்களேன், அப்பயும் சரி இவன் தப்பு தான் பண்ணா இந்த ஆள், ஆனால் இதுங்க அதுக்கு மேலே ஓவராக ரியாக்ட் பண்ணுது, அதுக்கு இங்கேயே கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்கலாம் வெற்றியை. பட் எப்படி இருந்தாலும் கானா வினோத் அவருக்கு அவரே வந்து சூனியை வச்சுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ப்ரெஷர் பில்டாக ஆயிடுச்சு. இனி தொடர்ந்து நடக்கும், தொடர்ந்து சம்பவம் நடக்கும். சாரி கூட கேட்க மாட்டேங்கிற லெவலில் அப்படி வராரு. ஸோ முதல் இது ரொம்ப சுவாரஸ்யமாக எதிர்பார்த்தும், சுவாரஸ்யம் பெருசாக இல்லைனாலும் சம்பவம்னு இருந்துச்சு. வீக்கெண்டுக்கு வெயிட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோதான். நீங்கள் தான் சொல்ல நினச்சா அவங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.